வணக்கம். நம்ம இன்னைக்கு டைம் டிராவல் பண்ணி ரொம்பவே மர்மமான, ஆனா அதே சமயம் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு உலகத்துக்குள்ள போக போறோம். அது வேற எதுவும் இல்ல, நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் தான். வாங்க, அதுல ஒளிஞ்சிருக்கிற ரகசியங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த நாகரிகத்தை கண்டுபிடிச்சதே ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதை தெரியுமா? யோசிச்சு பாருங்க. 1850கள்ல பிரிட்டிஷ்காரங்க பஞ்சாப்ல ரயில்வே ட்ராக் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய செங்கல் தேவைப்படுது. அப்போ ஹரப்பால ஒரு பெரிய மண்மேடு இருக்கு. ஆஹா, இங்கே செங்கல் கிடைக்குதுன்னு அங்கிருந்து செங்கற்களை எடுத்து ரயில் பாதைக்கு அஸ்திவாரமா போட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அப்போ தெரியாது, அவங்க ஒரு சாதாரண மண்மேட்டை இல்ல, ஒரு பிரம்மாண்டமான நகரத்தோட மிச்ச சொச்சத்தை தான் அந்த ரயில் பாதைக்கு அடியில புதைச்சிட்டு இருக்கோம்னு. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு, அதாவது 1920கள்ல ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் முறையா அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சப்பதான் ஒரு பெரிய உண்மை வெளியே வருது. அந்த செங்கற்கள் ஏதோ சாதாரண மண்மேட்ல இருந்து வரல, அது ஈஜிப்ட் மெசபடோமியாவுக்கு ஈக்குவலான ஒரு பயங்கர பழமையான நாகரிகத்தோட ஒரு பகுதின்னு கண்டுபிடிச்சாங்க. இது உலக வரலாற்றையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. சரி, இந்த நாகரிகம் எப்போ எங்கெல்லாம் பரவி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஒன்னு மட்டும் சொல்றேன், அதோட பரப்பளவு நிஜமாவே பிரம்மாண்டமானது. பொதுவா இந்த நாகரிகத்தோட வளர்ச்சிய 3 முக்கியமான கட்டங்களா பிரிப்பாங்க. முதல்ல சுமார் கிமு 3300ல சின்ன சின்ன கிராமங்களா உருவாகி இது தொடக்க கால ஹரப்பான்னு சொல்ற ஸ்டேஜ். அப்புறம் கிமு 2600 வாக்குல இந்த கிராமங்களெல்லாம் பெரிய நகரங்களா மாறுது. இதுதான் அதோட உச்சகட்ட வளர்ச்சி. இத முதிர்ந்த ஹரப்பா நிலைன்னு சொல்றோம். கடைசியா கிமு 1900ல இருந்து இந்த நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிக்குது. பரப்பளவுன்னு சொன்ன இல்லையா, அது ஏதோ 10-20 ஊர்கள் கிடையாது. 2002 கணக்குப்படி 1000க்கும் மேற்பட்ட நகரங்கள், சின்ன சின்ன குடியிருப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, தோலாவிரா, ராக்கி ஹார்கி மாதிரி 5 பெரிய மெயின் சிட்டிஸ் வேற. இப்ப யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய பறந்து விரிஞ்ச ஒரு நாகரிகம். சரி, இந்த ஹரப்பா மக்களோட மிகப்பெரிய சாதனை எதுன்னு கேட்டா சந்தேகமே இல்லாம சொல்லலாம், அது அவங்களோட அட்வான்ஸ்ட் சிட்டி பிளானிங் தான். உண்மையிலே அவங்க காலத்தை விட பல 100 வருஷம் முன்னோக்கி யோசிச்சிருக்காங்க. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். உலகத்திலேயே முதல் முறையா ஒரு பக்காவான அர்பன் சானிடேஷன் சிஸ்டத்தை உருவாக்குன பெருமை இவங்களுக்கு தான். நாம இன்னைக்கு சிட்டிக்குள்ள பாக்குற மாதிரி கிரிட் சிஸ்டம்ல, அதாவது நேரா கட்டம் போட்ட மாதிரி தெருக்களை அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த நகரங்களோட சிறப்பம்சங்களை பாருங்க. தெருக்கள் எல்லாம் நேரா கட்டம் போட்ட மாதிரி இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் தண்ணிக்கு தனியா கிணறு, குளிக்கிறதுக்கு குளியலறைன்னு வசதி இருந்திருக்கு. அப்புறம் கழிவுநீரை வெளியேற்றுறதுக்கு மூடின வடிகால் அமைப்பு. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பரீட்சையில் அடிக்கடி கேட்கக்கூடியது, நோட் பண்ணிக்கோங்க. பொது சுகாதாரத்துக்கு அவங்க எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு இது காட்டுது. இதையெல்லாம் பிளான் பண்ணி செய்யணும்னா கண்டிப்பா ஒரு திறமையான வலுவான லோக்கல் கவர்மெண்ட் அங்க இருந்திருக்கணும் இல்லையா? இப்ப நாம பார்க்க போற சிட்டாடல், அதாவது கோட்டைங்கிற வார்த்தை போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இது என்னன்னா, நகரத்துக்குள்ளேயே கொஞ்சம் உயரமான இடத்துல மேற்கு பக்கமா கட்டப்பட்ட ஒரு அமைப்பு. மொகஞ்சதாரோவோட பெரிய குளியலறை, தானிய களஞ்சியம் மாதிரி முக்கியமான பப்ளிக் பில்டிங்ஸ் எல்லாம் இங்கதான் இருந்திருக்கு. சோ இது ஒருவேளை அந்த நகரத்தோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டரா இல்லனா மத சடங்குகள் நடக்கிற இடமாவோ இருந்திருக்கலான்னு நம்புறாங்க. சரி, அவங்களோட சிட்டி பிளானிங் பத்தி பார்த்தாச்சு. இப்ப அவங்களோட கலை, கைவினை பொருட்கள், அப்புறம் வியாபாரம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் அவங்க சமூகத்தை பத்தி நமக்கு என்ன சொல்லுது? சிந்து சமவெளி மக்கள் பயங்கரமான வியாபாரிகள். அவங்களோட ட்ரேடிங் நெட்வொர்க் மெசபடோமியா, பெர்ஷியன் கல்ஃப் வரைக்கும் விரிஞ்சிருந்தது. இங்கிருந்து கார்னிலியன் மணிகள், மட்பாண்டங்கள் மாதிரியான பொருட்களை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. அப்போ தங்களோட பொருட்களை அடையாளம் காட்ட ஸ்ட்ரீடைட் அப்படிங்கிற ஒரு வகை நுரைக்கல்லாலான முத்திரைகளை யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு மாதிரி கம்பெனி லோகோ மாதிரி. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இவ்ளோ பெரிய வியாபாரம் நடந்தோம், மெசபடோமியா மாதிரி வெளிநாட்டு பொருட்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் சிந்து சமவெளி பகுதியில் கிடைச்சிருக்கு. ஏன் அப்படிங்கிறது இன்னைக்கும் ஒரு பெரிய மர்மம். ஹரப்பால கிடைச்ச கலைப்பொருட்கள் ஆரம்பத்துல இருந்த ஆர்கியாலஜிஸ்ட்களோட தலையே சுத்த வச்சிருச்சுன்னு சொல்லலாம். குறிப்பா 2 சின்ன சிலைகள், அது அந்த காலத்துல செஞ்சது தானே நம்ப முடியாத அளவுக்கு அட்வான்ஸ்டா இருந்து ஒரு பெரிய சர்ச்சையே கிளப்பிச்சு. இத சொன்னது யாருன்னா சர் ஜான் மார்ஷல். ஹரப்பால கிடைச்ச சிகப்பு ஜாஸ்பர் கல்லால செஞ்ச ஒரு ஆண் உடம்ப சிலைய பார்த்துட்டு அவருக்கு ஒரே ஆச்சரியம். இதை நான் முதல்ல பார்த்தப்போ இது இவ்ளோ பழமையானதுன்னு என்னால நம்பவே முடியல. உடற்கூறியல் இவ்ளோ துல்லியமா தத்ரூபமா இருக்கிறது எந்த காலத்து கலைக்கும் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லியிருக்கார். அந்த அளவுக்கு அதோட வேலைப்பாடு நேர்த்தியா இருந்திருக்கு. இப்போ வாங்க, இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு பகுதிக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சியாளர்களால விடை கண்டுபிடிக்க முடியாத பெரிய மர்மங்கள். ஆயிரக்கணக்கான முத்திரைகள்லையும் மண்பாண்டங்கள்லையும் ஒரு மாதிரி சித்திரை எழுத்துக்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த எழுத்துக்கள்ல என்ன எழுதியிருக்குன்னு யாராலையும் படிக்க முடியல.
இதுதான் சிந்து சமவெளியோட மிகப்பெரிய மையமான மர்மம். இந்த சிந்து எழுத்து உண்மையிலேயே ஒரு மொழியா இல்லையான்னு அறிஞர்களுக்குள்ள ஒரு பெரிய விவாதமே நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் சில ஆய்வாளர்கள் இந்த சின்னங்களோட வரிசை அமைப்பு ஒரு மொழிக்குரிய அமைப்பு மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த எழுத்துக்கள் எல்லாம் ரொம்ப சின்னதா 1-2 வார்த்தை மாதிரி தான் இருக்கு, அதனால இது ஒரு முழு மொழி கிடையாது, ஒருவேளை குடும்பங்களையோ குளங்களையோ இல்ல கடவுள்களையோ குறிக்கிற சின்னங்களா இருக்கலான்னு வாதாடுறாங்க. இந்த பசுபதி முத்திரை ரொம்பவே ஃபேமஸ் ஆனது, பரீட்சையிலயும் அடிக்கடி வரும். இதுல என்ன இருக்குன்னா, யோகா பண்ற மாதிரி ஒரு உருவம் உட்கார்ந்திருக்கு. அதை சுத்தி யானை, புலி, காண்டாமிருகம்னு விலங்குகள் இருக்கு. இதனால சில வரலாற்று அறிஞர்கள் இது இந்து மத கடவுளான சிவனோட ஒரு ஆரம்பகால வடிவமா இருக்கலாம், அதாவது புரோட்டோ சிவாவா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இதுவும் ஒரு நிரூபிக்கப்படாத கோட்பாடு தான். பொதுவா மத்த பழங்காலம் நாகரிகங்கள், அதாவது எகிப்து, மெசபடோமியா மாதிரி இடங்களோட ஒப்பிடும்போது ஹரப்பால சில முக்கியமான விஷயங்கள் சுத்தமா இல்ல. அங்க பெரிய பெரிய அரண்மனைகள் இல்ல, அரசர்களுக்காக கட்டின பிரம்மாண்டமான கல்லறைகளும் இல்ல, ஏன் பெரிய கோயில்கள் கூட இல்ல. சண்டை நடந்ததற்கோ இல்ல ஒரு பெரிய ராணுவம் இருந்ததற்கோ கூட ரொம்ப குறைவான ஆதாரம் தான் இருக்கு. அப்போ அவங்கள யார் ஆட்சி செஞ்சா, அவங்களோட சமூகம் எப்படி இருந்துச்சு, இதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சரி, இப்ப இந்த சிந்து சமவெளி கதையோட கடைசி அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். இவ்ளோ சூப்பரா பிளான் பண்ணி கட்டின நகரங்களெல்லாம் ஏன் கைவிடப்பட்டுச்சு? இதுவும் ஒரு பெரிய மர்மம் தான். இந்த நாகரிகத்தோட வீழ்ச்சிக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. இதுவும் தேர்வுல அடிக்கடி கேட்குற ஒரு டாபிக். ஒருவேளை பருவமழை பொய்த்து போய் வறட்சி வந்திருக்கலாம், இல்லனா சிந்து நதி தன்னோட பாதையை மாத்திக்கிட்டதால விவசாயம் அழிஞ்சிருக்கலாம், தொற்று நோய்கள் பரவியிருக்கலான்னு கூட சொல்றாங்க. முன்னாடி ஆரிய படையெடுப்பு ஒரு முக்கிய காரணமா சொல்லப்பட்டுச்சு. ஆனா ஒரு பெரிய போர் நடந்து நகரங்கள் அழிக்கப்பட்டதற்கான தொல்பொருள் ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கல. அதனால இப்போதைக்கு இருக்கிற ஆதாரங்களை வச்சு பார்த்தா கிளைமேட் சேஞ்ச், அதாவது காலநிலை மாற்றம் தான் இந்த நாகரிகம் அழிய முக்கிய காரணம்னு பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. அப்போ படிக்க முடியாத ஒரு எழுத்து, யாருன்னு தெரியாத ஒரு அரசாங்கம், எப்படி அழிஞ்சதுன்னு சரியா சொல்ல முடியாத ஒரு வீழ்ச்சி, இப்படி சிந்து சமவெளி நாகரிகம் தனக்குள்ள இன்னும் நிறைய புதிர்களை வச்சிருக்கு. இதிலிருந்து ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, வரலாறுங்கிறது முடிஞ்சு போன ஒரு பாடம் இல்ல, அது தொடர்ந்து நாம தேட வேண்டிய, கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு பெரிய புதிர். யாருக்கு தெரியும் அந்த மண்மேடுகளுக்குள்ள இன்னும் என்னென்ன ரகசியங்கள் காத்துக்கிட்டு இருக்கோன்னு.